ராமஹ நமதி. கரெக்ட். ராமஹா நமதி. ராமன் வணங்குகிறான். வெரி குட். நல்லா சொன்னீங்க. அடுத்தது மாலத்திமா சொல்றீங்களா? மாலத்திமா நீங்க மியூட்ல இருக்கீங்க. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம் சொல்றீங்களா? சொல்றேன் குருஜி. ராமனும் கிருஷ்ணனும் வணங்குகிறார்கள். ராமனும் கிருஷ்ணனும் வணங்குகிறார்கள். ராமஹ கிருஷ்ணஹ ச நமதஹ. வெரி குட். ராமஹா கிருஷ்ணஹா ச நமதஹா. நன்னா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ குருஜி. வெரி குட். அடுத்தது ஸ்ரீனிவாசன் சுவாமி, நீங்க சொல்றீங்களா? ரெடி சொல்லுங்க. ராமனும் கிருஷ்ணனும் கோவிந்தனும் வணங்குகிறார்கள். ராமஹா கிருஷ்ணஹா கோவிந்தஹா ச நமந்தி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். அடுத்தது மீனாட்சி சண்முக சுந்தரம் அம்மா, நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் ஜி. நீ வணங்குகிறாய். ஹலோ. கேக்குறது. துவம் நமசி. கரெக்ட். துவம் நமசி. துவம் நமசி. வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். இப்ப சொன்ன 4 பேருக்குமே 10 out of 10. அடுத்தது ஆர் மைதிலிமா. மைதிலிமா சொல்றீங்களா? நீங்கள் இருவர் வணங்குகிறீர்கள். யுவாம் நமதஹ. கரெக்ட். யுவாம் நமதஹ. ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன சொன்னீங்க? சார் நான் சொல்லவா? சொல்லு சாம்பவி. அடுத்த क्वेश्चन உனதான் கேட்கலாம்ன்றத நீயே கரெக்ட்டா சொல்லிட்டியே. வெரி குட் கேர்ள். சாம்பவி சொல்லுமா. நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்கள். சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார். ஆமாமா இரு வெயிட். நான் இப்ப வந்து தமிழ்ல சொல்லிட்டு உடனே இங்கிலீஷ்ல தான் உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். சரியா? நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்கள். யூ ஆல் bow. You all bow. நமதா. நமத. நமதா. வெரி குட். நல்லா சொன்னமா. நான் பேசும்போது என்னுடைய வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கானே. கொஞ்சம் இல்லையே. இல்ல கேக்குது. நல்லா கேக்குது. ஓகே ஓகே ஓகே. வெரி குட் வெரி குட். சரி. வெரி குட் சாம்பவி. 10 out of 10. அடுத்தது பவானிமா. ரெடியா பவானிமா? ரெடிங்க ஜி. நான் வணங்குகிறேன். அகம் நமாமி. அகம் நமாமி is the right answer. 10 out of 10. ரகுநாதன் சுவாமி ரெடியா? நாங்கள் இருவர் வணங்குகிறோம். ஆவாம் நமாவஹா. வெரி குட். நன்னா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். 10 out of 10. வெங்கடராமன் சுவாமி சொல்றீங்களா? சொல்றேன் சார். ஹலோ சார். நாங்கள் அனைவரும் வணங்குகிறோம். பயம் நமாமஹ. பயம் நமாமஹ. பயம் நமாமஹ is the right answer. Very good. 10 out of 10. Very good. Thank you. Very good. இப்ப செகண்ட் ரவுண்ட். இரண்டாவது ரவுண்ட் போலாமா? போலாம். ஃபர்ஸ்ட் ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி சொல்றீங்களா? சுப்பிரமணியம் சுவாமி. ஓகே ஜி சொல்றேன் ஜி. இப்ப நான் கேட்டது ஒரு ஆர்டரா கேட்டுட்டே வந்தேன். பிரதம புருஷா, அதுல ஏகவச்சனம், அதுல த்விவச்சனம், அதுல பகுவச்சனம். அடுத்தது மத்தியம புருஷா, அதனுடைய ஏகவச்சனம் த்விவச்சனம், அதனுடைய பகுவச்சனம். அடுத்தது உத்தம புருஷா, அதனுடைய ஏகவச்சனம் த்விவச்சனம். இது மாதிரி போனேன். இப்ப சவுண்ட் கேட்டுன்றது அதனால. இப்போ நான் எப்படி கேட்க போறேன் அப்படின்னா, இந்த 9க்குள்ள எங்க வேணாலும் நான் கேட்பேன். நீங்க அதை கரெக்டா யோசிச்சு சொல்லிடணும். சொல்ல முடியுமா? ஓகே ட்ரை பண்றீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சீதையும் கமலாவும் விமலாவும் வணங்குகிறார்கள். சீதா கமலா விமலா ச நமந்தி. ஜி கேக்குறதா? கேக்குறது உங்களுக்கு? உங்க வாய்ஸ் கேக்குறது. குருஜியோட வாய்ஸ் சரியில்லை. அவர் மியூட்ல இருந்தாரு. மியூட்ல இருக்கார் சார்.
மாட்டீங்க சார். நான் பேசுறது கேக்குறதா உங்களுக்கு எல்லாம்? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. அதனாலதான் இப்ப கேக்குது சுவாமி. வெரி குட். ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி சொல்லுங்க பார்க்கலாம். சீதா விமலா கமலா ச நமந்தி. வெரி குட். நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. அடுத்த கேள்வி ஸ்ரீனிவாசன் சுவாமிக்கு. ரெடியா? ரெடி சுவாமி, ரெடி. நீங்கள் இருவர் வணங்குகிறீர்கள். ஒரு நிமிஷம் சுவாமி. நீங்கள் இருவர் வணங்குகிறீர்களா? ஆமா. யூ யூ இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன் சுவாமி, எனக்கு தெரியும். ஆ. யுவாம் நமதஹ. கரெக்ட். யுவாம் நமதஹ இஸ் தி ரைட் ஆன்சர். வெரி குட். அடுத்தது பவானிமா, சொல்றீங்களா? சொல்றேங்க ஜி. நாங்கள் அனைவரும் வணங்குகிறோம். நாங்கள் அனைவரும் வணங்குகிறோமா? ம். ஆவாம் நமாமஹ. ஆவாம்னு வராதே, நாங்கள் அனைவரும். சாரி, நாங்கள் அனைவரும் வணங்குகிறோம். வயம் நமாமஹ. வயம் நமாமஹ இஸ் தி ரைட் ஆன்சர். வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க. மீனாட்சி சண்முக சுந்தரம் அம்மா, சொல்றீங்களா? சொல்றேன் ஜி. நான் வணங்குகிறேன். அகம் நமாமி. நமாமி. வெரி குட். நல்லா சொன்னீங்க. அடுத்தது மைதிலி ராமசுவாமிமா, சொல்றீங்களா? சொல்றேன். நீ வணங்குகிறாய். துவம் நமசி. வெரி குட். நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது வெங்கடராமன் சர்மா சுவாமி, சொல்றீங்களா? சீதையும் வணங்குகிறார்கள். சீதா ரமாத நமதக. நமதகதான், நமதா இல்ல, நமதா. வெரி குட். நமதக. வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க, வெரி குட். மாலதிமா, சொல்றீங்களா? சொல்றேன் குருஜி. நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்கள். நீங்கள் யூஎம் நமத. கரெக்ட். யூஎம் நமத. வெரி குட். நல்லா சொன்னீங்க. சாம்பவி, சொல்றியாமா? சாம்பவி. சொல்றேன் சார், கேக்குதா? எனக்கு இப்ப கேக்குறது சாம்பவி. வெரி குட் கேர்ள். சரி. யூ போத் போ. சார், யூ போத் போ. யுவாம் நமதஹ. கரெக்ட். யுவாம் நமதஹ இஸ் தி ரைட் ஆன்சர். வெரி குட். சரி, இப்போ எல்லாரையுமே ரெண்டாவது தடவை கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். யாரையாவது விட்டுடனா? ரகுநாதன். ரகுநாதன் சுவாமி கேட்கல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா. சரி, ரகுநாதன் சுவாமி, சொல்றீங்களா? அடியே. நாங்கள் இருவர் வணங்குகிறோம். நாங்கள் இருவர் வணங்குகிறோமா? ஓகே. இது வந்து ஆவாம் நமாவஹா. கரெக்ட். ஆவாம் நமாவஹா இஸ் தி ரைட் ஆன்சர். வெரி குட். நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடியே. சரி, இப்போ இந்த டாபிக் புரிஞ்சது இல்லையா? இதை நம்ம வந்து ஒன்னொரு தடவை பார்க்கணுமா? யாருக்காவது புரியலன்னா கேட்கலாம். இல்ல சுவாமி, இதுக்கு ஓகே. அப்ப இதுக்கு அடுத்த டாபிக் போலாம். 9 வகை பிரதிப்பெயர் சொற்கள் தனித்தனியே 9 வகை வினை சொற்களுடன் முறையே இணையும். வினை சொற்கள் 3 இடங்களிலும் வேறுபடாமல் வரும். சரி, 9 வகை பிரதிப்பெயர் சொற்கள்னா என்னது? ப்ரொனவுனை தான் சொல்றா பிரதிப்பெயர் சொற்கள்னு சொல்லி. சரியா? ஆவாம், வயம், துவம், யுவாம், யூயம், சஹ, தௌ, தே, சா, தே, தாஹா, தத்து, தே, தானி. இதெல்லாம் பிரதிப்பெயர் சொற்கள். புரியுறதா? ஆமா. இதெல்லாம் ப்ரொனவுன். கரெக்டா? சரி. இது எல்லாத்துக்கும் என்ன பேரு சம்ஸ்கிருதத்துல? சொல்றவாளுக்கு ஒரு டைரி மில்க் சில்க். இல்ல, வாய் சுத்தமா கேட்கல. சர்வநாம சப்தஹ. நான் பேசுறது கேக்குதா? இல்ல, இது ஏதோ பின்னாடி ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. யாரோ ஏதோ சர்வநாம சம்திங் ஏதோ கேட்டது, அது என்னன்னு தெரியல. ஓ சாரி.
இருங்க இருங்க, ஒரே நிமிஷம். இவர் ஒரு அவார்ட்ல ஏதோ ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கா, கிளாஸ் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. சரி, நான் திருப்பி ஒரு தடவை கேட்கிறேன். 9 வகையான பிரதிபெயர் சொற்கள் நம்ம சொல்றோமா இல்லையா? ஆமா. இந்த 9 வகையான பிரதிபெயர் சொற்கள்ல பிரதிபெயர் சொற்கள் அப்படின்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பெயருன்னு கேட்டேன். क्रियापदमा இப்ப யாரோ ஒருத்தர் கரெக்டா சொன்னாலே सर्वनाम सर्वनाम शब्दः கரெக்ட். சர்வநாம சப்தா. என்ன சொல்லணும் நீங்க? சர்வநாம சப்தம். सर्वनाम शब्दः सर्वनाम शब्दः ஆமா. முதல்ல பிரதிபெயர் சொற்கள்லாம் என்ன அர்த்தம் சுவாமி? அது சொல்லுங்க எனக்கு. அதான் அடியேன், அது ஒண்ணு இல்ல சுவாமி. இப்போ ப்ரொனவுன்னு நம்ம சொல்றோமா இல்லையா சுவாமி? ஆமா. அந்த ப்ரொனவுனுக்கு தான் பிரதிபெயர் சொற்கள் தமிழ்ல பேர் சுவாமி. ஓ ஓகே ஓகே. இப்போ சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து கேப்டன் சுவாமி. நான் கிரிக்கெட் டீம்னுடைய கேப்டன். ஸ்ரீராம், நான் தான் கேப்டன். சரியா? ஓகே ஸ்ரீனிவாசன் சுவாமி தான் வைஸ் கேப்டன். ஓகேவா? ஓகே. நான் இல்லாத போது யார் அங்க டேக் சார்ஜ் எடுத்துப்பா? வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டன் எடுத்துப்பேன். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ எப்படி நான் இல்லாத போது ஒரு கேப்டன் இல்லாத போது ஒரு வைஸ் கேப்டன் எடுத்துக்கிறாரோ, அதே மாதிரி நவுன் இல்லாத போது நவுனுடைய இடத்துல நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு வந்து நிக்கும். யார் நிப்பா அந்த இடத்துல? ப்ரோனவுன். ப்ரொனவுன் வந்து நிக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்ட். சப்ஸ்டிடியூட் மாதிரி. புரியுறதா? கரெக்ட். அப்ப எங்கெல்லாம் வந்து நவுனை வச்சு சொல்லாமோ அங்க ப்ரொனவுன் வச்சு சொல்லலாம். கரெக்டா? கரெக்ட். அததான் இப்போ நவுனுக்கு பெயர் சொல்லு பெயரா இல்லையா? ஆமா. அப்போ பிரதிபெயர் சொல் அப்படின்னா ப்ரொனவுனுக்கு பேர். எப்படி? இவருக்கு பிரதியாக அவர் வர பிரதிநிதின்னு சொல்றோம் இல்லையா? புரியுது. அப்போ பிரதிபெயர் சொற்கள்னா என்னன்னா ப்ரோனவுன் அப்படின்னு பேரு. சரியா? புரியுது. இந்த ப்ரொனவுனுக்கு சம்ஸ்கிருதத்துல சர்வநாம பதங்கள், சர்வநாம சப்தங்கள்னு பேரு. புரியுறதா? புரியுது சுவாமி. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல ப்ரொனவுன் என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் சொல்லுவோமா மாட்டோமா? அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல பிரதிபெயர் சொற்கள் அப்படின்னா அகம், ஆவாம், வயம், துவம், யுவாம், யூயம், சஹ, தௌ, தே, சா, தே, தாஹா, தத்து, தே, தானி, இத மாதிரி இருக்கு சுவாமி. புரியுறதா? புரியுது. இப்ப அததான் இங்க சொல்றா. இங்க பாருங்க, 9 வகையான பிரதிபெயர் சொற்கள், 9 வகையான இந்த ப்ரொனவுன்ஸ் என்ன பண்ணும்? தனித்தனியே பிரிஞ்சிரும். முதல்ல இது ஏகவச்சனமா ஒண்ணு பிரியும், த்விவச்சனத்துக்கு தனியா ஒண்ணு பிரியும், பகுவச்சனத்துக்கு தனியா ஒண்ணு பிரியும். புரியுறதா? தனித்தனியா பிரியறதா இல்லையா? புரியுது சுவாமி. பிரிஞ்சி 9 வகை வினை சொற்களுடன் 9 வகையான வினை சொற்கள் உண்டா இல்லையா? ஆமா ஆமா இருக்கு. 9 இருக்கு. என்ன இருக்கு? நமதி, நமதஹா, நமதி, நமசி, நமதஹா, நமத, நமாமி, நமாவஹா, நமாமஹான் இருக்கா இல்லையா? கரெக்ட். இந்த 9ஓட இது சேரும். புரியுறதா? புரியுது. சரி, இது சேரும் போது எது வேணாலும் எது கூட வேணுமாலாம் சேரலாமா அப்படின்னா இல்ல. அது அதனுடைய கரெக்டான டென்ஸுக்கு கிட்ட தான் போகும். அதனுடைய கரெக்டான அந்த நம்பர் கிட்ட தான் போய் சேரும். புரியுறதா? புரியுது. இப்போ நமாமின்னு ஒரு வேர்டை பார்த்தாச்சுன்னா இந்த 9 பேர் இங்க இருக்காலே, இந்த 9 பேர்ல இருந்து யார் இங்க ஓடி வந்து பக்கத்துல நின்றுப்பா? அகம் நமாமி. இப்ப இங்க 9 வகையான பிரதிபெயர் சொற்கள் சர்வநாம பதங்கள் இருந்தாலும் இங்க நமாமின்ற இந்த வேர்டை பார்த்த உடனே நமாமிக்கு கரெக்டான ஆள் ஓடிவாங்க அப்படின்னா வயம், ஆவாம், யுவாம், யூயம் எல்லாம் அமைதியா கமுக்கமா இருப்பா. நான் கிடையாதுப்பா அப்படின்னு இருப்பா. அப்ப யார் இங்க இருந்து ஓடி போவா? நான் மட்டும்தான் ஓடி போகும். மட்டும்தான் ஓடி போய் அங்க பக்கத்துல நின்றுட்டு இப்ப சென்டென்ஸ வாசிங்கோ கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அகம் நமாமின்னு வாசிடுவோம். புரியுறதா? ஆமா கரெக்ட். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேனா? இல்ல புரியுது. சரி ஸ்ரீனிவாசன் சுவாமி, நான் கன்ஃபியூஸ் பண்றனோ? இல்ல ரொம்ப கிளியரா இருக்கு, எனக்கு புரியுது. சரி, சோ இதுதான் இவா சொல்றான். சோ இப்போ இந்த 9 வகையான இந்த ப்ரொனவுனு 9 வகையான இந்த வேர்போட போய் சேரும். அது இஷ்டத்துக்கு போய் சேராது. அது அந்த பிளேஸ்ல தான் போய் சேரும். அததான் அவ சொல்றா. புரியுறதா? புரியுது. சரி, அடுத்தது சொல்றா பாருங்க. வினை சொற்கள் 3 இடங்களிலும் வேறுபடாமல் வரும்.
இப்போ வினை சொற்கள் 3 இடங்களிலும் வேறுபடாமல் வரும்னா, இப்போ நான் சொல்றேன், என்ன சொல்றேன்? சஹா நமதி, அவன் வணங்குகிறான். இப்போ சா அப்படின்றது ஸ்திரீலிங்கத்துல ஒண்ணு வரப்போறது, வருமா வராதா? சஹான்றது மேஸ்குலின் ஜெண்டருக்கு வந்தா சான்றது ஸ்திரீலிங்கத்துல வருமா வராதா? வரும். வரும்போது இந்த நமதின்ற வேர்டு ஒருவேளை மாறிடுமோ? இல்ல மாறாது. இல்ல மாறாது. 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 அது அப்படியே தான் இருக்கும். நமதின்றது அப்படியே தான் இருக்கும். சஹா வந்தாலும் நமதி தான், சஹா வந்தாலும் நமதி தான், தத்து வந்தாலும் நமதி தான். புரியுறதா? புரியுது. சரியா? சரி. அதே மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்பர் பிரகாரம் பார்த்தா கூட ஏகவச்சனத்துக்கான பிரதிப்பிரய சொல் ஏகவச்சனத்துக்கான அந்த வினை சொற்களோட தான் போய் சேரும். த்விவச்சனத்துக்கான பிரதிப்பெயர் சொற்கள் சர்வநாம பதங்கள் ப்ரொனவுன்ஸ் த்விவச்சனம் டியூயலுக்கு உண்டான அந்த வேர்போட தான் போய் சேரும். அததான் இவன் சொல்றான், வினை சொற்கள் 3 இடங்களிலும் வேறுபடாமல் வரும். புரியுறதா? இது திருப்பி ஒரு தடவை சொல்லலாம், சொல்றேன், ஒண்ணும் தப்பு இல்ல. புரியலையா? கன்ஃபியூசிங்கா நல்லா புரியுது. சரி நல்லா புரியும். சரி. அப்ப இங்க இந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் சென்டென்சஸ் வாசிச்சோம்னா நமக்கு புரிஞ்சிடும். இங்க பாருங்க, இதோ உதாரணம் வாக்கியங்கள் கொடுத்துருக்கா பாருங்க. அகம் நமாமி, ஆவாம் நமாவஹா, வயம் நமாமஹா. புரியுறதா? சரி, நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஸ்ரீனிவாசன் சுவாமி கிட்ட கேள்வி கேட்கிறேன். ஏன் சுவாமி என்னது இது, இந்த அகம் நமாமின்னு அகம் இங்க நமாமி பக்கத்துல தான் இருக்கணுமானா இந்த அகம் நேரா இங்க போய் உட்கார கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே ஸ்ரீனிவாசன் சுவாமி என்ன சொல்லுவார்? உட்காரக்கூடாது. எப்படி உட்காரக்கூடாது? ஏன் ஏன் எதனால? அதுக்கு ஏதாவது ஒரு டெபினிஷன். அந்த சர்வநாம பதம் பகுவச்சனம் அது. அதுதான் அதுக்கான தீர்வு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க நான் அகம் நமாமின்னு சொல்றேன், ஆவாம் நமாவஹான், பயம் நமாமஹான்னு சொல்றேன். இந்த அகம் அப்படின்றது இங்க போய் உட்காரலாமே, அகம் நமாமஹான்னு ஒரு வார்த்தை நான் சொல்லலாமா அப்படின்னா உடனே ரகுநாதன் சுவாமி என்ன சொன்னார், என்ன சுவாமி இது அபத்தமா இருக்குது, இந்த இடத்துல நமாமஹான்றது பகுவச்சனம் சுவாமி, இங்க இருக்கக்கூடிய அகம்ன்ற வேர்டு ஏகவச்சனம் சுவாமி, ஏகவச்சனம் ஏகவச்சனத்தோட தான் சேரும். இது நவுனுடைய ஏகவச்சனம், இது வேர்பனுடைய ஏகவச்சனம், ஏகவச்சனம் ஏகவச்சனம் தான் ஒன்னா சேர முடியும். புரியுறதா? இது இடத்துல இருக்கக்கூடிய பகுவச்சனத்தோட வந்து சேராது. புரியுறதா? இததான் அவன் அந்த இடத்துல சொன்னா. புரியுறதா? வினை சொற்கள் மாறுபடாமல் வரும்னு சொன்னா இல்லையா, அது மென்ஷன் பண்ணா. அப்போ அகம் நமாமி, நான் வணங்குகிறேன், ஆவாம் நமாவஹா, நாங்கள் இருவர் வணங்குகிறோம், பயம் நமாமஹா, நாங்கள் அனைவரும் வணங்குகிறோம், துவம் நமசி, நீ வணங்குகிறாய், யுவாம் நமசஹா, நீங்கள் இருவர் வணங்குகிறீர்கள், யூயம் நமச, நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்கள், சஹ நமதி, அவன் வணங்குகிறான், தௌ நமதஹா, அவர்கள் இருவர் வணங்குகின்றனர், தே நமந்தி, அவர்கள் அனைவரும் வணங்குகின்றனர். இந்த 3வது லைனை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் அதுக்கு லிங்கமே கிடையாது, மேஸ்குலின் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இங்க வந்த உடனே 3வது லைன் வந்த உடனே சக நமத்தி என்ன உடனே அவன்னு நான் சேர்த்துறேனா இல்லையா? அப்ப அவன்னு சேர்த்த உடனே இந்த 3வது லைன் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும், ஓ இது மேஸ்குலின் ஜெண்டருக்கு தான். புரியுறதா? புல்லிங்கம். அதே ஸ்திரீலிங்கத்துல வரும்போது அந்த ப்ரொனவுன் தான் மாறுறதோ தவிர்த்து வேர்பு மாறுறதா பாருங்க, இல்ல வேர்பு மாறல. அப்ப பாருங்க, இங்க சஹ நமத்தின்னு சொன்ன அவன் வணங்குகிறான்னு மீனிங் வந்தது, இங்க சா நமத்தின்னு சொல்றேன் அவள் வணங்குகிறாள்னு வந்தது, மீனிங் மாறிட்டா. அப்போது புரியுறதா? புரியுது. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த வேர்பு வினை சொல்லானது மாறாது. சரி, சஹ நமதி, தௌ நமதஹா, தே நமந்தி பார்த்தோம். அடுத்தது சா நமதி, அவள் வணங்குகிறாள், தே நமதஹா, அவர்கள் இருவர் வணங்குகின்றனர், சா நமந்தி, அவர்கள் வணங்குகின்றனர். சொல்லுமா கவி? வருமேடா கண்ணா? என்னமா? நான் உனக்கு அனுப்பி விடுறேன்ப்பா, ரெக்கார்டிங் அனுப்புறேம்மா. ஓகேவா? நமஸ்காரம் சார், எனக்கு கூட நெட் ப்ராப்ளமா இருக்கு சார். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங் அனுப்புவேன், அந்த ரெக்கார்டிங் பார்த்து நீங்க வாசிக்கலாம். சரியா? சரி சார், தேங்க்யூ சார். வெரி குட், வெரி குட், வெரி குட்.
சரி, அடுத்தது தத்து நமதி தே நமதா தானி நமந்தி. தத்து நமதி அது வணங்குகிறது. தே நமதா அவர்கள் இருவரும் வணங்குகின்றனர். தானி நமந்தி அவர்கள் அவை அவர்களா அவைகளா சுவாமி? ரெண்டுமே சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல தத்து நமதி அப்படின்னு சொன்னதுனாலயே அது அதுன்ற மீனிங் மட்டும்தான் வரணும்ன்றது கிடையாது. புரியுறதா? சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே. இப்போ மித்ரம்னு ஒரு வேர்டு இருக்கா இல்லையா சுவாமி? ஆமா, மித்ரம். ஆனா ஃப்ரெண்ட். மித்ரம் அப்படின்னா நண்பன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? கரெக்ட், ஃப்ரெண்ட். சரி, அந்த மித்ரம்ன்ற வேர்டு நமக்கு 3 லிங்கம் கொடுத்திருக்காளா இல்லையா? புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம்னு 3 கொடுத்திருக்காளா இல்லையா? ஆமா. இந்த மித்ரம்ன்ற வேர்டு என்ன லிங்கத்துல வரும்? ஸ்ரீலிங்கம் புல்லிங்கத்திலயும் வரும். மித்ரம் அம்முன்னா அது வந்து நபும்சகலிங்கத்துல வருது. நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம் தான். நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, என்ன சுவாமி அநியாயமா இருக்குது, என் ஃப்ரெண்டு பாய் அவன மித்ரம் அப்படின்னா அதை போயிட்டு நபும்சகலிங்கத்துல சொல்றீங்களா? நம்ம எடுத்துக்கூடாது. சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ரீனிவாசன் சுவாமியா இல்ல ஸ்ரீராமா இல்ல பவானி அம்மாவா மாலத்தி அம்மாவா இதெல்லாம் அதுக்கு பேர் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை என்ன அந்தமா முடியறது, எப்படி முடியறதுன்றத மட்டும் தான் பார்க்கும். அது மித்ரம்னு முடியறது. அப்ப இம்னு முடியறதுனால அது நபும்சகலிங்கம் தான். புரியுறதா? சரி, அப்ப நம்ம சொல்லியாச்சு. இப்ப இந்த இடத்துல நான் வரும்போது மித்ரம் நமதி. மித்ரம் நமத்தினா என்ன அர்த்தம்? நண்பன் வணங்குகிறான். நண்பன் வணங்குகிறான். கரெக்டா இல்லையா? அதே அதே அந்த மித்ரம் வந்து ஒரு கேர்ளா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது நண்பியா தமிழ்ல என்ன? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லுவோம்? ஆமா, தோழி இல்லையா? தோழி வணங்குகிறாள் சொல்லுவோமா மாட்டோமா? அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த மித்ரம்க்கு சப்ஸ்டிடியூட்டா இந்த தத்து வரும்போது தோழிக்கும் மித்ரம் தான் போடணுமா குருஜி? ஆமா, மித்ரம் தான் போடணும் இல்லையா? ஓகே ஓகே. அதாவது இது எப்படின்னா, அதாவது வேற வார்த்தையே இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சഖி அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு. புரியுதா? சఖி. பட் உங்களுக்கு சఖி வந்து தமிழா? எக்ஸாக்ட்டா சம்ஸ்கிருதம். சഖி. சഖி அப்படின்ற வேர்டு வந்து ஸ்திரீலிங்கம். இது ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம் அது ஆக்சுவலா. புரியுதா? சഖி, சഖி, சഖியோ, சഖியா அப்படின்னு அந்த சப்தமே வரும். புரியுதா? நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இந்த தத்துன்ற வேர்டுக்கு அதுன்னு ஒரு மீனிங் உண்டு. புரியுறதா? அதே பக்கத்துல அந்த தேனு வரும்போது அங்க அவை அப்படின்னு ஒரு மீனிங் உண்டு, அவர்கள் உண்டு. புரியுதா? அவைகள். அது அந்த அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அதை சொல்லிப்போம், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுறதா? ஓகே. நான் சொல்றது புரியுறதா இல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கா? புரியுது. சரி, அடுத்தது தானி நமந்தி. புரியுறதா? அவை வணங்குகின்றன, அவர்கள் வணங்குகிறார்கள். புரியுறதா? புரியுது. சரி, இப்ப இந்த இடத்துல வந்து இது கொடுத்துருக்கான், சென்டென்சஸ் இது வேர்ப்ஸ் கொடுத்துருக்கான், கிரியாபதங்கள் கொடுத்துருக்கான். இந்த கிரியாபதங்களோட கூட சேர்த்து நீங்க தான் வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணணும். சரி, நான் என்ன சொல்றேன், முதல்ல ஸ்ரீனிவாசன் சுவாமி கிட்ட சொல்றேன். பட்டாமின்னு போட்டிருக்கா சுவாமி, முன்னாடி என்ன ப்ரோனவுன் இருக்கும்? அகம். அகம். அதை சொல்லிட்டே வாங்க போலாம். அகம் பட்டாமி அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். அகம் பட்டாமி. அகம் பட்டாமின்னு உடனே என்ன மீனிங் வரும்? நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். அது சொல்லி அப்படியே மீனிங் சொல்லிட்டே வந்துரும் பாக்கலாம். இந்த ஆறுத்துக்கு நீங்க தான் சொல்லணும். ஓகே. அகம் பட்டாமி நான் படிக்கிறேன். கிரீடாமி. அகம் கிரீடாமி நான் விளையாடுகிறேன். ஆமா சுவாமி கொஞ்சம் ஜூம் பண்ணீங்களா? கண்ணு தெரியல. பண்றேன் சுவாமி. தெரியாதா? இல்ல இல்ல ஒன்னும் ஜூமே ஆகல. ரைட். ஓகே. லிகாமி. அகம் லிகாமி நான் எழுதுகிறேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணணும். இது என்ன வார்த்தை புரியல. ஜூம் ஆயிருக்கா சாமி? ரைட். ஓகே. ஆயிடுச்சு. கச்ச ஒரு நிமிஷம், அந்த வார்த்தை மறந்து போயிடுச்சு. அடுத்த லெட்டர் கச்சாமி. ஓகே. அகம் கச்சாமி செல்கிறேன். நான் செல்கிறேன். அடுத்தது வந்து பஷ்யாமி. அகம் பஷ்யாமி நான் பார்க்கிறேன். யச்சாமி
எச்சாமி தானே சுவாமி அது? ஆமா, யச்சாமி. அகம் எச்சாமி, நான் கொடுக்கிறேன். வெரி குட், நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். சுவாமி நான் எழுதிக்கிறேன் ஒரு நிமிஷம். நான் இது இந்த வினை சொற்கள் எழுதிக்கோங்கண்ணா. கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க ப்ளீஸ். தெரியுதா? இன்னும் கொஞ்சம். ரைட். எழுதிக்கோங்க. இது எழுதிட்டு ஏன்னா சொல்லுங்க, கண்டிப்பா எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, நான் இப்போ சில தமிழ் சென்டென்சஸ் சொல்றேன். அதை யாராவது இவர் சுவாமி இப்போ ஸ்ரீனிவாசன் சுவாமி எழுதிக்கிற வரைக்கும் யாராவது அந்த சென்டென்ஸை வந்து சம்ஸ்கிருதப்படுத்த முடியும்னா ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஓகே. சரி, நான் படிக்கிறேன். அகம் படாமி. வெரி குட், அகம் படாமி. நான் பாடத்தை படிக்கிறேன். அகம் பாடம் படாமி. கரெக்ட், அகம் பாடம் படாமி. நான் பாடம்னாதே அப்படியே தான் வருமா சுவாமி? பாடம்னு அங்க சொல்றோம், இங்க பாட்டம்னு சொல்றோம். அழுத்துறோம். பாடம். புரியுறதா? புரியுது. அதாவது அந்த வேர்டுனுடைய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வந்து பாட்டஹ ராமஹா மாதிரி பாட்டஹா தான். புரியுறதா? புரியுது. நான் பாடத்தைன்னு சொல்றேன் இல்லையா, அப்ப இந்த ஐ குறித்துன்னு அந்த வேற்றுமை வரணுமா இல்லையா? பாடத்தை படிக்கிறேன். பாடம். அந்த ஐ குறித்து வரும்போது அது த்விதியா விபக்தியில தான் சொல்லி ஆகணும். அப்ப பாட்டம்னு வரும். புரியுறதா? ஓகே. நான் பாடத்தை படிக்கிறேன். அகம் பாடம் படாமி. சரி, இப்போ வெங்கடராமன் சர்மா சுவாமி தான் சொல்லணும், வேற யாருமே சொல்லக்கூடாது. சொல்றீங்களா வெங்கடராமன் சுவாமி? சொல்றேன் சார். நான் புத்தகத்தை படிக்கிறேன். அகம் புஸ்தகம் பட்டாமி. பட்டாமி. வெரி குட். அடுத்தது நான் நான் கேட்கும் போது தான் சொல்லணும். இப்ப வந்து இப்ப எழுதிட்டீங்களா சுவாமி? வெரி குட். இப்போ அடுத்த கேள்வி வந்து பவானி மாவுக்கு. பவானி மா ரெடியா? சொல்லுங்க ஜி. சார் நானும் சொல்லவா? நீ சொல்லலாமே கண்ணா. அப்போ சாம்பவி நீ இப்ப சொல்றியா? ஓகே சார். I read newspaper. நியூஸ்பேப்பருக்கு என்ன தெரியுமா வேர்டு சம்ஸ்கிருதத்துல? தெரியாது சார். வார்த்தா பத்திரம். அகம் வார்த்தா பத்திரம் பட்டாமி. வெரி குட் கேர்ள், நல்லா சொல்லிட்டியம்மா. 10 out of 10. வெரி குட். சரி, அடுத்த கேள்வி. இந்த கேள்வி வந்து பவானி மாவுக்கு. சொல்றீங்களாமா பவானிமா? சொல்லுங்க ஜி. நான் கோயிலுக்கு செல்கிறேன். அகம் தேவாலயம் கச்சாமி. வாவ், வெரி குட். 10 out of 10. நான் இந்த கோவிலுக்கு செல்கிறேன். அகம் தேவாலயம் கச்சாமி. வெரி குட். அடுத்த கேள்வி வந்து ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமிக்கு. சொல்றீங்களா? ட்ரை பண்றேன் ஜி. நான் பள்ளிக்கு செல்கிறேன். அயம் வித்யாலயம் கச்சாமி. அயம்னு வருமா? அகம் அகம் வித்யாலயம் கச்சாமி. வெரி குட், நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். அடுத்தது மீனாட்சி சண்முக சுந்தரம் அம்மா. சொல்றீங்களா? சொல்றேன் ஜி. நான் அலுவலகத்திற்கு செல்கிறேன். அலுவலகம்னா காரியாலயஹான்னு பேரு. அகம் காரியாலயம் கச்சாமி. வாவ், வெரி குட். 10 out of 10. நான் அகம் காரியாலயம் கச்சாமி. வெரி குட். சரி, அடுத்த கேள்வி வந்து ஸ்ரீனிவாசன் சுவாமிக்கு. ரெடியா? ரெடி சுவாமி, ரெடி. நான் நூலகத்திற்கு செல்கிறேன். நூலகம்க்கு சம்ஸ்கிருதம் வந்து புஸ்தகாலயம்னு பேரு. ஓகே. அகம் புஸ்தகாலயா கச்சாமி. கரெக்ட், அகம் புஸ்தகாலயம் கச்சாமி. வெரி குட். வெரி குட். அடுத்தது மாலத்திமா. ரெடியா? ரெடி குருஜி. சரி, நான் படம் பார்க்கிறேன். படம் சான்ஸ்கிரிட்ல என்ன குருஜி? சித்திரம். அகம் சித்திரம் பஷ்யாமி. வெரி குட். அகம் சித்திரம் பஷ்யாமி. வெரி குட். சரி, அடுத்த கேள்வி வந்து ரகுநாதன் சுவாமிக்கு. ரெடியா? அடியேன். நான் தொலைக்காட்சி பார்க்கிறேன். தொலைக்காட்சிக்கு என்ன தெரியுமா பேரு? தூரதர்ஷனம்னு பேரு. ஓகே. அகம்
ம், दूरदर्शनं ம். पश्यामि வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இப்ப நான் கேள்வி கேட்கும்போது யாரையாவது மிஸ் பண்ணிட்டேனா, என்ன சுவாமி என்ன கேள்வியே கேட்கலையே அப்படின்னா கேட்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ஒரு கேள்வி. அடியேன் சொல். சரி, நான் பணம் கொடுக்கிறேன். நான் பணம் கொடுக்கிறேன். பணம்க்கு என்ன சொல்றது? தனம். ஓகே. அகம் தனம் இச்சாமி. யச்சாமி. इच्छामि யச்சாமியா? யச்சாமி. அப்ப ஓகே ஓகே ஓகே. வெரி குட். इच्छामि Sorry. इच्छामि सन्धिरे யச்சாமின்னு கொடுக்கிறேன். ரைட் ரைட். உனக்கு உனக்கு ஒரு கொஸ்டின் வேணுமா சாம்பவி? Yes, sir. வெரி குட் வெரி குட். நான் கண்டிப்பா சொல்றேன், கவலைப்படாத. ஒரு கொஸ்டின் இப்ப நான் கேட்கறேன், ஓகேவா? ஐ கோ டு த இது என்னது கார்டன். ஐ கோ டு த கார்டன். கார்டனுக்கு என்ன சொல்லணும் சார்? கார்டனுக்கு உபவனம் சொல்லணுமா? அகம் உபவனம் கச்சாமி. எக்ஸலண்டா சொல்றப்பா. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய டீம்லயே நீ தான் 100 out of 100 வாங்குறேன்னு நினைக்கிறேன். வெரி குட் கேர்ள்.